Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் சிவப்பு சிறப்பு. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. குருதான் உங்க வீட்டுக்கு அதிபதி. அப்ப ஆன்மீக எண்ணங்கள் எந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆன்மீக நாட்டம் இருக்கிறதோ வாழ்க்கையில உயர்ந்தே தீருவார்கள். கடந்த சில மாதங்கள்ல அங்கங்க பாத்தீங்கன்னா உடல் நலம் பாதிக்கப்பட்டவர்கள் தனுசு ராசிக்காரங்க உண்டு. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதனால வேலை நெருக்கடி கொடுக்கும். இவங்களுக்கு 9ஆம் இடத்தின் அதிபதி, 10ஆம் இடத்தின் அதிபதி, 11ஆம் இடத்தின் அதிபதி, 12ஆம் இடத்தின் அதிபதி 4 கிரகம் ஒண்ணு சேர்ந்துருச்சுமா ராசியில. நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஆண்டு வரப்போகுது. தனுசு ராசிக்காரங்க அதை விட்டுறக்கூடாது. ராசியில் இருக்கக்கூடிய புதன் ராசியான மனிதர்கள் உங்களுக்கு ஒரு பேரை வாங்கி கொடுக்கும். இவங்க ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், பேச்சாளராக இருக்கலாம், கண்டென்ட் ரைட்டராக இருக்கலாம். இப்படி இவர்கள் இந்த துறையில் இருந்தாலும் சரி, மீடியா துறையில் ஒரு பெரிய மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய சிலருக்கு, நான் சொல்வது 50 வயது கூட வச்சுக்கோங்களேன், இவர்களுக்கெல்லாம் 50ஸ்ல இருக்கிறவங்க சிலருக்கு மூளை ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். பிறக்க போகிற இந்த 2026ஆம் ஆண்டு தனுஷு ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் டாக்டர் நங்கநல்லூர் பஞ்சநாதன் சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா, மிக்க மகிழ்ச்சி உங்களை பார்க்கறதுல. சந்தோஷம் சார். சார் 2026ஆம் ஆண்டு தனுஷு ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில எப்படி இருக்க போகுது சார்? எனது அருமை தனுசு ராசி நேயர்களே, இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு குருபலம் வாய்ந்தவர்கள்மா. நவக்கிரகத்தில் சுபக்கிரகம்னு குரு பகவானுக்கு பேர், இயற்கை சுபர்னு பேர். அந்த குரு பகவான் நம்ம ஜாதகத்தில் லக்கணத்தில் உட்காந்துட்டாரு வச்சுக்கோங்களேன், நம்ம வாழ்வாங்கு வாழ்வோம், நல்ல பேரும் புகழோடு இருப்போம். அந்த குருவே உங்கள் வீட்டுக்கு அதிபதினா நீங்கள் போய் குடியிருக்கிறது இல்லை, குரு தான் உங்கள் வீட்டுக்கு அதிபதி. அப்போ ஆன்மீக எண்ணங்கள் எந்த தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஆன்மீக நாட்டம் இருக்கிறதோ வாழ்க்கையில் உயர்ந்தே தீருவார்கள். இந்த ஆண்டு குரு பகவான் பார்க்க பார்க்க இந்த ஆண்டு பிறக்கிறது. அப்போ இவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு பொன்னான நேரமாக இருக்கிறது. அந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடத்துல சனி. கடந்த சில மாதங்களில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் தனுசு ராசிக்காரங்க உண்டு. ஏன்னா அர்த்தாஷ்டம சனி நடக்குது. அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிடணும். தன்னுடைய தேக ஆரோக்கியத்திலும் தனுசு ராசிக்காரங்க அக்கறை எடுத்துக்கிடணும். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்ப்பதனால வேலை நெருக்கடி கொடுக்கும். தனுசு ராசிக்காரங்களுக்கு வேலை நெருக்கடி இருக்கும், அதை சமாளிப்பாங்க. இந்த குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போறாரு பாருங்க, திடீர் தனவரவுகள். ஜூன் மாதத்துக்கு பிறகு திடீர் தனவரவுகள் வரும். அது இவங்களை திக்குமுக்காட செய்யணும். எதிர்பார்க்கலையே இந்த வருமானத்தை, நல்ல வருமானம் வந்துருச்சே அப்படிங்கிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்கும். இவங்க ஜாதகத்தில் தர்மத்தின் அதிபதி சூரியன், கர்மத்தின் அதிபதி புதன் 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்தாங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமே, சுய தொழில் ஆரம்பிக்கலாமே, நம்ம ஏற்கனவே ஒரு துறையில் இருக்கோமே, அதில் நாமளும் ஒன்று ஆரம்பித்தா என்ன அப்படிங்கிற எண்ணம் பல தனுசு ராசிக்காரங்களுக்கு வரும். ஆரம்பிப்பாங்க, வெற்றி காண்பாங்க. இவங்களுக்கு 9ஆம் இடத்தின் அதிபதி, 10ஆம் இடத்தின் அதிபதி, 11ஆம் இடத்தின் அதிபதி, 12ஆம் இடத்தின் அதிபதி 4 கிரகம் ஒன்று சேர்ந்துருச்சுமா ராசியில். அரசியலில் புகழ், அதிகாரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு, அதே மாதிரி நல்ல மனிதர்களுடைய தொடர்பு. இவங்க சிலருடைய ஃபாலோயர்ஸாக இருப்பாங்க, அவர்கள் மூலம் இவர்களுக்கு நல்ல பதவிகள், அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வரும். அப்போ நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இந்த ஆண்டு வரப்போகுது. தனுசு ராசிக்காரங்க அதை விட்டுறக்கூடாது, வாய்ப்புகளை பயன்படுத்தணும். நிச்சயமா சார். சார் தனுசு ராசியில் இருக்கிற குடும்ப தலைவர்களுக்கும் ஆண்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கு சார்? சொந்த வீடு கட்டுவாங்கம்மா. முதல்ல யோகம் சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம். 2வது யோகம் வெளிநாடு போகணும்னு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறாங்களோ வெளிநாடு போகக்கூடிய யோகம். பூர்வீக சொத்து வராமல் இருந்துச்சு வச்சுக்கிடுங்க, இப்போ பூர்வீக சொத்து வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், ஏன்னா ராசியிலே புதன் சுக்கிரன் உட்கார்ந்துருச்சு, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஒரு பெரும் பிரம்மாண்டமான வெற்றி கிடைக்க போகுது. காதலில் வெற்றி, அதுதான் இந்த ஆண்டு முக்கியம். பல தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் திருமணங்கள் கைகூடி வரும். ரொம்ப நாளாக வீட்டில் பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, 90s கிட்ஸ் எல்லாம் நிறைய அதுதான் வருத்தப்படுறாங்க. அவர்களில் பலருக்கு இந்த ஆண்டு நல்ல முறையில் திருமணம் கைகூடி வரும். அது தனுசு ராசிக்கு ஒரு பொற்காலமாகவே அந்த வகையில் அமையுது. கண்டிப்பாக சார். சார் இப்போ தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் கலைத்துறை மீடியா ஃபீல்டுலலாம் இருக்காங்களா சார், அவங்களுக்குலாம் இந்த வருஷம் எப்படி இருக்கும்? புதன் பகவான் ராசியில் உட்காந்துட்டாலேம்மா கலைத்துறையை சேர்ந்தவர்கள், குறிப்பாக மீடியா துறையை சேர்ந்தவர்களுக்கு பெரிய வளர்ச்சி கொடுக்கும். அந்த ராசியில் இருக்கக்கூடிய புதன் ராசியான மனிதர்கள் உங்களுக்கு ஒரு பேரை வாங்கி கொடுக்கும்.
இவங்க ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், பேச்சாளராக இருக்கலாம், கண்டென்ட் ரைட்டராக இருக்கலாம், ஒரு கிரியேட்டராக இருக்கலாம். இப்படி இவர்கள் இந்த துறையில் இருந்தாலும் சரி, மீடியா துறையில் ஒரு பெரிய புகழை இவர்கள் இந்த ஆண்டு பெறப்போகிறார்கள். ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி வழக்கறிஞர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். ஆசிரியர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். உங்களுக்கு வந்து இந்த எழுத்துத்துறையில் இருக்கக்கூடியவங்க, அமைச்சு பணியாளர்கள், இவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். கண்டிப்பாக சார். சார், இந்த ராசியில் இருக்கிற மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார்? படிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கடல் கடந்து போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு கூடி வந்துடும். ரிசர்ச் ஓரியன்ட் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு சில தடைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. அது மாதிரி இவர்கள் வந்து ஏதாவது சட்ட சிக்கலில் மாட்டாமல் மட்டும் அவங்க பார்த்துக்கணும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்பில் இன்னும் கொஞ்சம் கவனம் தேவைப்படுது. அப்போ நல்லா படித்து வரணுமே அப்படின்னா முடியும். அவங்க ஜாதகத்தில் இருக்குமா? நம்ம சொல்லிட்டு இருக்கிறது கோச்சார பலன்கள் தானே. இதை விட சொந்த ஜாதகம் சிறப்பாக இருந்தால் அதுதானே வேலை செய்யும். அதனால் அவங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும். அப்படி பார்க்குற போது அவர்கள் எல்லா துறைகளிலும் முன்னேற முடியும், படிப்பிலையும் முன்னேறி வர முடியும். நிச்சயமா சார். சார், இப்போ இந்த தனுஷ ராசியில் இருக்கிறவர்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் சார்? ரொம்ப நல்லா இருக்குமா. அதாவது இப்போ கொஞ்சம் நெருக்கடி இருக்குமா, போதுமான வருமானம் இல்லை. அதுக்கு காரணம் பாதகஸ்தானத்தில் போய் குரு உட்கார்ந்துருக்காரு. குரு தான் இவங்க ராசிக்கு அதிபதி. ஒரு முயற்சி பண்ணினா அது பாதகமாகுது. சில நண்பர்கள் இவர்களை கெடுக்க பார்க்கிறார்கள். நண்பர்கள் விஷயத்தில் இந்த ஆண்டு ரொம்ப எச்சரிக்கையாக அவர்கள் இருக்கணும். நல்லவங்க மாதிரியே தான் இருக்காங்க, ஆனால் இப்போ நமக்கு முதுகுக்கு பின்னால் வேறு பேசுகிறாங்களே, அப்படிப்பட்ட நண்பர்கள் வர வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்கணும். பண விஷயங்களில் பிறரை நம்பி எந்த முதலீடும் பண்ணக்கூடாது. இவர்களுக்கு திடீர் வருமானம் வரும், செகண்ட் ஹாஃபில் வரப்போகுது, நல்ல முன்னேற போகுது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய பண நெருக்கடி, வேலை நெருக்கடி, இது எல்லாமே மெல்ல மெல்ல அது மறைஞ்சிரும். நல்லா இருப்பாங்க. கண்டிப்பாக சார். சார், இப்போ இந்த காலகட்டத்தில் இவங்களுடைய உடல் நலம் சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும்? எது இதில் கவனமாக இருக்கணும் சார்? சுகர் கம்ப்ளைண்ட் இருக்கிறவங்க கொஞ்சம் உடம்பை பார்த்துக்கணும். அதே மாதிரி வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் சிலருக்கு இருக்கும். மிடில் ஏஜில் இருக்கக்கூடிய சிலருக்கு, நான் சொல்வது ஒரு 50 வயது கூட வச்சுக்கோங்களேன், அந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க, இவர்களுக்கெல்லாம் 50s இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு மூளை திறனில் ஒரு பாதிப்பு வருது. அதெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு. பட் எப்படி இருந்தாலும் இவங்க பயப்படணுமானா கிடையாது. ஏன்னா சுக்கிர பகவான் அவரே ராசியில் உட்கார்ந்துருக்கிறதுனால மருத்துவ ஆலோசனை அவங்க எடுத்துக்கிட்டாலே போகும், ரொம்ப நல்லா இருப்பாங்க. சார், இப்போ இந்த வருஷம் வந்து தனுசு ராசிக்காரங்களில் இந்தந்த தொழில் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்றத்தை கொடுக்கும், இந்த தொழிலில் இருக்கவங்க கவனமாக இருக்கணும்னு சொல்லி குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி இருந்தால் அது என்னென்ன தொழில் அமைப்பு? கல்வித்துறை, கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடியவர்கள் நல்ல பெயரும் புகழும் பெறுவார்கள். மீடியா துறையைச் சேர்ந்தவர்கள் நல்ல புகழ் பெறுவார்கள். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொன்னான வாய்ப்புகள் வந்து சேரும். ஜவுளித்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு. கிராஃபிக்ஸ், டிசைனிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு வருமானம் பெருகும். டிரைவிங் தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு பெரிய ஒரு வளர்ச்சி உண்டாகும். அப்படி பல்வேறு நிலையிலே உங்களுக்கு நல்ல வருமானம், நல்ல புகழ் கிடைக்க போகிற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குமா? நிச்சயமா சார். சரி, நீங்கள் சொல்லும் பொழுது சொன்னீங்க தனுஷ் ராசிக்காரங்களுக்கு பணம் சார்ந்த நெருக்கடி இந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அவங்க வாழ்க்கையில் அந்த பணச்சுமை அப்படிங்கிறது இறங்குவதற்கும், அதிர்ஷ்டமலை அவங்களுடைய வீடுகளில் நிறைவதற்கும் இந்த வருடம் அவங்களுக்கு கை கொடுக்கும் தெய்வ வழிபாடுனா அது என்ன வழிபாடு சார்? ஆமாம், பொதுவாகவே இவங்க காவல் தெய்வம் வழிபாடு செய்யணுமா. அவங்க ஊர், அந்த ஊரில் ஒவ்வொருவருக்கும் நமக்குன்னு சொந்த ஊர் இருக்கும் பாருங்க, அங்கே காவல் தெய்வம் ஒன்று இருக்கும். அந்த காவல் தெய்வத்தை வழிபடணும். அப்படி இல்லைங்க நான் வெளியூரில் இருக்கேங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஊரில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் எதுன்னு பார்க்கணும். இப்போது நமக்கு 18ஆம் படி கருப்பை கும்பிடலாம், மாடசாமியை கும்பிடலாம், முனீஸ்வரனை கும்பிடலாம், ஐயனாரை கும்பிடலாம், மதுரை வீரனை கும்பிடலாம். காவல் தெய்வங்கள், நம்ம ஊரில் உள்ள காவல் தெய்வங்களை கும்பிட பெரிய வளர்ச்சி வரும். ஞாயிற்றுக்கிழமைகளில் அன்னதானம் செய்து வந்தால் இவருடைய வளர்ச்சி பிரமாதமாக இருக்கும். நிச்சயமா சார். சார், இந்த பலன்களினுடைய அடிப்படையில் தனுஷ் ராசிக்காரங்களுக்கு எவ்வளோ மார்க்ஸ் கொடுக்கலாம் சார்? ஆமாம், இந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பகவான் இப்போ பாதகத்தில் இருக்கார், கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த ஆண்டு இவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பெண் 75% மதிப்பெண் கொடுக்கலாம். நிச்சயமா சார். சரி, இந்த வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல தகவல்களை தனுஷ் ராசிக்காரங்களுக்காக எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். மிக்க நன்றிமா. என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, என்னப்ப நல்லவா என் தாயும் அல்லவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, பொன்னப்ப நல்லவா பொண்ணு பலத்தவா, சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், சொப்பனமோ எந்தன் அப்பன் திருவருள், கற்பிதமோ என்ன அற்புதம் இதுவே. Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். சிவப்பு, சிறப்பு. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.